குட் மார்னிங். வாங்க டாக்டர், உட்காருங்க. என்னமோ உடம்பு சரியில்லை, அவசரமா புறப்பட்டு வரணும் நீங்க சொன்னதா அப்பா சொன்னாரு. என்ன உடம்புக்கு? உடம்புக்கு என்னன்னு நீங்க தானே பார்த்து சொல்லணும். சரி, உன் உடம்புக்கு என்ன சொல்லு. மேலோட்டமா பார்த்தா எப்படி தெரியும்? என் கண்ணை உத்து பாருங்க. கண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம், நீ சொல்லுமா. இங்க பாருங்க, என் நெஞ்சு படபடபடன்னு அடிச்சுக்குது. அது நார்மல் தான், ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? என் அவஸ்தை எனக்கு தானே தெரியும். தெரியும்னா நீயே பார்த்து வைத்தியம் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் வேற பேஷண்ட் போய் பார்ப்பேன். ஏன் டாக்டர், ஒரு கட்டி வந்திருக்கே, அதனால இருக்குமோ? கட்டி எந்த ஊர்ல இருந்து வந்தது? இங்க பாருங்க. சரி சரி, அது ஒண்ணுமில்ல, உஷ்ணத்தினால வந்திருக்கும். பார்க்காமலே சொன்னா எப்படி டாக்டர்? 5 வருஷம் படிச்சிருக்கேன். நம்ம பாம்பு பிடிக்கிறவன் தடத்தை பார்த்தே சொல்லிடுவான் என்ன பாம்புன்னு. என்ன பல்லி? பல்லி பல்லின்னா உனக்கு ரொம்ப பிரியுமா? பிடிச்சு வேண்டாங்க, அதை பார்த்தாலும் பயமா இருக்கு. அம்மா, நான் ஒண்ணு சொல்றேன், நீ எனக்கு கன்சல்டிங் ஃபீஸ் கூட தர வேண்டாம். டயக்னோசிஸ் இப்பவே சொல்லிட்டு போயிடுறேன். உனக்கு பிடிச்சிருக்கிறது வியாதி இல்ல, கொழுப்பு. அதுக்கு சாப்பிடும் போது நெய்யை கொஞ்சம் குறைச்சு போட்டு சாப்பிடு. நீ மறந்து போயிடுவ. வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன்னு. ஐயோ வேண்டாங்க. வேணாம்ல? குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய் கண்ணா, வா வா வா. என்ன இருமலா தும்மலா? மறுபடியும் முழங்கால் அடியா? போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்ல அங்கிள், எனக்கு ஒண்ணும் இல்ல, அக்காவுக்கு தான். அக்காவா? டேய் மச்சான், நீதான் உங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளையாச்சே. எங்க இருந்த அக்கா? ஒண்ணு விட்ட அக்காவா? இல்ல அங்கிள், பக்கத்து வீட்டு அக்கா. பக்கத்து விட்டு அக்காவா? அவங்களுக்கு கண்ணுல ஏதாவது கோளாறு இருக்கணுமே. எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க? இது என்ன பெரிய விஷயமா? இந்த மாதிரி நிறைய அக்கா இங்க வராங்களே. இங்க வாடா. இது என்ன சைட் அடிக்க வந்த அக்காடா. வேணா என் போட்டோவை தரேன், அதை பாத்துக்க சொல்லு. என்ன சும்மா விடு. ஐயோ, இவங்களுக்கு 2 கண்ணும் தெரியாது. உட்காருங்க. உட்காருங்க அக்கா. அங்கிள், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க அக்காவை பார்த்து அனுப்பிச்சிடுங்க. நான் போயிட்டு வரேன்க்கா. சரி கண்ணா, டாடா. I'm sorry. உங்க பேர் என்ன? மீனா. பிறவில இருந்து இப்படிதான் இருக்கா உங்களுக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படிதான் இருக்கு. என் பையன் பார்த்துட்டான், ஏர் எடுத்து பார்த்துட்டான். மவனே, பொண்ணு கோட்டீஸ்வரியா? அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த பொண்ணுக்கு 2 கண்ணும் தெரியாது. ஐயோ, போயும் போயும் கபோதியவா ஏர் எடுத்து பார்த்த? அப்பா, இந்த பொண்ணுக்கு 2 கண்ணும் தெரியாது. பார்வை வர வைக்க முடியுமா? நான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். ஏர் எடுக்கல? இல்ல, வைத்தியம் தானே பார்த்தேன். வசதி இருக்கோ இல்லையோ வசூல் பண்ணிடு. கண்ணா, அந்த வாடகை கொடுத்துறேன்டா. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல. இந்த வீட்டுல பைப்புல தண்ணி வரல, சாக்கடையில தண்ணி போகல. அதெல்லாம் உங்க அம்மாவுக்கு கேளு, எனக்கு வாடகை விட்டு. என்னங்க நீங்க பெத்த பிள்ளைகிட்டயே போய் ஈட்டிக்கார மாதிரி வாடகை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அறிவு கெட்டவனே, அடிச்சுன்னா பல்லு 32 கைக்கு வந்துடும். 10 ரூபாய் நோட்டுக்கும் 100 ரூபாய் நோட்டுக்கும் யாரு புள்ள யாரு அப்பன் தெரியுமா? நான் தம்மா துண்டு இடத்துல மாடியில குடியிருக்கிறேன். இவன் இவ்வளவு பெரிய இடத்துல டிஸ்பென்சரி வச்சிருக்கான். இதே வெளியே போட்டுமே இத போல 3 மடங்கு வாடகை வெட்டணும் இவன். என்னங்க? ஆமா, வெளியே போனா வாடகையோட சரி. இங்க ஒரு வாடகை வெட்டிப்பாரு, தண்ணியை வெட்டுவாரு, கரண்ட் வெட்டுவாரு, நடுவுல சொந்த பிள்ளைகிட்ட இருந்து சம்திங் வெட்டிப்பாரு. இதை எங்க போய் சொல்றது? சரிதான், அப்பன் கோவப்படுறதுதான் புள்ள சமாதானமா போறதுதான், கோவப்படுறதுதான் சமாதானமா போறதுதான். அப்பனுக்கு வாடகை கொடுத்தா போயிடுவான். இன்னைக்கு எப்படியும் வாடகை கொடுத்துருவான்டா. இன்னைக்கு உனக்கு சாப்பாடு வெட்டுறது. ஐயோ, என்னங்க இது? ஐயா ஐயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க கண்ணுல ஒரு கோளாறும் இல்லைன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டு போறேன். ரொம்ப நன்றிங்க. அவரை எப்ப பார்க்க போலாங்கிறத கண்ணங்கிட்ட சொல்லி அனுப்புறேன். சரி, நான் வரேங்க. அப்பா, நான் கூட முதல்ல நம்பிட்டேன் சார். ஆத்திரப்பட்டு 2 அடி கூட அடிச்சிட்டேன். அப்புறம் தான் பாலுங்கிற பையன் சொன்னா தான் தப்பு பண்ணதாக. அவனை காப்பாத்துறதுக்காக கண்ணன் பொய் சொன்னதா சொன்னான். அதனால என்ன? தப்பு பண்ணேன்னு அவனே ஒத்துக்கிட்டதுனால தானே அடிச்சீங்க. பாத்தியா உன் பிள்ளைய? வர வர ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டு இருக்கான். வரட்டும் வரட்டும். வாடா, வாங்க. என்ன தாத்தா, கூப்பிட்டீங்களா? வாடங்க.
ஒண்ணுமே தெரியாம நடிக்கிறேன். என்ன மாமா இதுக்கு போய் நீ சும்மா இருமா. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள என்ன காரியம் செய்திருக்கிறேன்? அது மட்டும் இல்ல சார், ராமுங்கிற பையனுக்கு உபகார சம்பளம் கிடைக்கணுங்கிறதுக்காக எப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்துட்டு இருந்த இவன் அவனுக்காக விட்டு கொடுத்து இந்த வருஷம் செகண்ட் ரேங்க்ல வந்திருக்கான் சார். இதெல்லாம் நிஜம்தானா? ஐ எம் சாரி தாத்தா. இனிமே இந்த மாதிரி தப்பே செய்ய மாட்டேன். என்னது? இனிமே இந்த மாதிரி தப்பே செய்ய மாட்டியா? இனிமே இந்த மாதிரி தப்பா நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீ என் பேரன். நிஜமாவா தாத்தா? ஆமாடா கண்ணா. நீ இப்படி எல்லாம் செஞ்சேன்னு உங்க டீச்சர் அம்மா சொன்ன உடனே என் மனசெல்லாம் பூரிச்சு போச்சுடா ராஜா, பூரிச்சு போச்சு. மிஸ், இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதெல்லாம் தண்ணியில எழுதின எழுத்து மாதிரி. இனி நீங்க போலாம். நல்ல தாத்தா, நல்ல பேரன். வரேன் சார். சார், உங்களை தான். இனி அவங்க காதுல எதுவுமே விழாது. நீங்க போயிட்டு வாங்க. உங்க அப்பா உனக்கு தெளிக்கிற அதே மாதிரிதான். பூ மேல தெளி. போஸ்ட். யோ 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 குடுத்துட்டு போயிட்டா அப்புறம் படிக்கிறது யாரு? கவர்மெண்ட்ல குடுக்கறதுக்கு தான் சம்பளம் தராங்க, படிக்கிறதுக்கு இல்ல. நான் தர்றேன். இந்தாயா. எங்க இருந்தியா வந்திருக்கு? தபால் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. பின்ன என்ன தாலுகா ஆபீஸ்ல இருந்தா வந்திருக்கோம்? எந்த ஊரு, யார் எழுதியிருக்காங்க பார்த்து சொல்லியா? எவ்வளவு ராமாய்யா, பத்ராசலம். அரைஞ்சு பொண்ணை கட்டி விடுவேன். எவ்வளவு ராமையா? என் பொண்டாட்டியா? உங்க ராமாய், உங்க பத்ராசலம். படிக்கிறேன். யோ, என் பொண்டாட்டி நடந்த விஷயம் எத்தனையோ எழுதியிருப்பா, அத நீ படிக்கிறதா? இத்த புடி. இப்ப படி. அன்பும் பிரியமும் பாசமும் உள்ள ஐத்தானுக்கு பெஞ்சாதி எழுதிக் கொள்ளுது. அன்பு, பிரியம், பாசம் எல்லாம் ஒண்ணுதானே. எவையா சொன்னா? முத புருஷன் பொண்டாட்டி சந்திக்கிறாங்களே அதாயா அன்பு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குடுத்தனம் பண்றாங்களே அதான் பிரியம். குழந்தை பிறக்குதே அதான் பாசம். ஓஹோ. படி. எங்க விட்டேன்? நீ எங்க விட்டியோ எனக்கு என்ன தெரியும்? எங்க விட்டியோ விட்ட இடத்துல இருந்து புடிச்சு படியா. நீங்க என்ன விட்டு பிரிஞ்சு ஊருக்கு போனீங்க. நீங்க என் கூட இருந்தப்போ உங்க காலை பிடிச்சு பணிவிட செஞ்சிருக்கேன். ஆனா அந்த காலு அந்த நன்றியை மறந்து எங்கிட்ட இருந்து உங்களை கூட்டிட்டு போச்சு. ஐயா, மேலவங்க தான், கீழவங்க தான். உங்க பிள்ளை தினம் பள்ளிக்கூடம் போறான், நல்லா படிக்கிறான். ஆஹா, என் புள்ளையாவது இனிமே இன்னொருத்தன் காதை பொத்த வேண்டிய நிலைமை வராது பாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஊர் திரும்பும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போது திரும்புவீங்க? இந்த கடிதம் நான் சொல்லி பக்கத்து விட்டு பாப்பாத்தி எழுதியது. அடுத்தவங்க கிட்ட பலானதை அதிகம் சொல்ல முடியாது, அதனால நிறுத்திக்கிட்டேன். இப்படிக்கு உங்க பிரியமுள்ள ராமாயி. யோ, இந்த ராமாயிங்கிற பேரு எங்கயா இருக்குது? இதோ இருக்க. இதா? யோ, யாயா இது? யோ 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 குடுக்கறேன்னு சொன்னீல, குடையா? மணவாளா, சார் என்னமோ கேக்குறாரு, குடு. என்னையா குடுக்கறேன்னு சொன்னார்ல, படிச்சதை கேட்டீல்ல? வரத்தியா முண்டாட்டி எழுதின லெட்டரை நான் பாக்குறதும் இல்ல கேட்கறதும் இல்ல. பாப்பாத்தி எழுதுனா எனக்கு என்ன, ராமாயி எழுதுனா எனக்கு என்னய்யா? யோ 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 குடியா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. இந்தாயா. என்ன அது? எதுக்கு? ரோஜா பூயா, சொருவு. பெரிய நேரு உனக்கு நீயே சொருகிறிய. உனக்கு ஏன் தெரியுமா குழந்தையே பிறக்கல? ஏன்? போய் பொண்டாட்டி தொழில சொருவியா போயா. ஆமா, விவஸ்தை கட்டவையா.